ജയ് മാതാജി. ഇന്ത്യയിലെ 108 മഹാവിഷ്ണു ക്ഷേത്രങ്ങളിലെ നവതിരുപ്പതി ക്ഷേത്രങ്ങളിലെ 9ാമത്തെ ക്ഷേത്രമായ ആളമാർ ടോപ്പ് ക്ഷേത്രമാണ് നമ്മൾ ഈ കാണുന്നത്. ഇത് വ്യാഴന് പ്രാതിമുഖ്യം കൊടുക്കുന്ന അമ്പലമാണ്. Hare Rama, Rama Rama, Hare Hare, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare. നവതിരുപ്പതിയിലെ 7ാമത്തെ അമ്പലമായ തിരുക്കൊള്ളൂർ ക്ഷേത്രമാണ് ഈ കാണുന്നത്. ഇവിടെ ചൊവ്വയെ പ്രതിനിധീകരിച്ചുകൊള്ളുന്നു. ചൊവ്വ ഗ്രഹത്തിനാണ് പ്രാതിനിധ്യം കൂടുതലായി ഉള്ളത്. നൂറ്റിയെട്ട് മഹാവിഷ്ണു ക്ഷേത്രങ്ങളിൽ തിരുവരഗുണമങ്കൈ എന്ന ക്ഷേത്രമാണ് ഈ കാണുന്നത്. ഈ ക്ഷേത്രത്തിൽ ചന്ദ്രനെ ദോഷപരിഹാരം ചെയ്യുന്നതായ അമ്പലമാണ്. ஒரே மண்டபமா இருந்தது. அப்புறம் குடவுலாம் ரிமூவ் பண்ணி கோவில் கட்டியது. இது 108 இங்கே கல்வெட்டுகள் இருக்கா. இந்த மண்டபம் வந்து 1500 இயர்ஸ் இருக்கும் இந்த மண்டபம். பட் இது பெருமாள் வந்து 600 இயர்ஸ். எங்கள் ஜெனரேஷன் ஆகிய 7 தலைமுறையாக பரம்பராச்சு. எங்கள் தாத்தா கும்பாட்டம் பண்ணிருக்கோம். நான் வந்தப்போ ராமர் கும்பாட்டம் பண்ணிருக்கேன், பெருமாள் கும்பாட்டம் பண்ணிருக்கேன், நரசிம்மர் கும்பாட்டம் பண்ணிருக்கேன். இந்த பெருமாள் வடக்கு ராட்சியார் தசாவதாரம்லாம் சேர்ந்து 600 வருஷத்துக்கு வந்து கும்பாட்டம் பண்ணியிருக்காங்க. இது வந்து 1700 வருஷத்துக்கு இந்த மண்டபம் ரெனோவேஷன் பண்ணியிருக்கான். இந்த மண்டபம் பூரா அது 1996 ரெனோவேஷன் கிளீனிங் எல்லாமே பியூரிஃபைடு பை டிபிஎஸ் ரெனோவேஷன் பண்ண டிபிஎஸ். இது யாழி மண்டபம். யாழி ஒரு வந்து எலிபென்ட் இருக்குது. அது வந்து 10 எலிபென்ட் இஸ் ஈக்குவல் டு சிங்கிள் லைன், 10 லைன் இஸ் ஈக்குவல் டு சிங்கிள் யாழி. ஸோ பவர்ஃபுல் 20 எலிபென்ட்ஸ் பலம் யாழி. யாழி வந்து இது வந்து சிம்ம யாழி, இது மகர யாழி. யானை மாதிரி தந்தம் எலிபென்ட் மாதிரியே இருக்கும், தும்பிக்கு தந்தம்லாம் இருக்கும். இது சிம்ம யாழி, இது மகர யாழி. மகரம் யானமாரோடம். இந்த பண்ணதை பாருங்க, இது வந்து ஆஞ்சநேயர். இது வந்து யாழி 1 2 3 3வது யாழியில் இந்த வாலில் வந்து ஆஞ்சநேயர் இருக்கு, முக்கிய ஆஞ்சநேயர். இது வந்து லெங்கினி. இந்த டாப்ல இந்த லைன்ல மேல இருக்கிறது லெங்கினி அரக்கி. அவள் வாய்க்குள்ளோடு போய் காதுக்குள்ளோடு வந்துட்டார் ஆஞ்சநேயர். அதை லெங்கினிக்கு காவல் காக்கிறார், அவளுக்கு சாப விமோசனம் கொடுக்கிறார். அவனு ராவணன் வந்து டிக்ளேர் பண்ணிடுறான் போர் யுத்தம். அந்த யாழி வாலில் ஆஞ்சநேயர், லிங்கினி வாயில் ஆஞ்சநேயர், வாய்க்குள்ளோடு போய் காதுக்குள்ளோடு வந்துட்டார். இது யாழி மண்டபம் நுழை வாயில் ஆஞ்சநேயர், மரக்கிளை தூணில் ஆஞ்சநேயர். ஆஞ்சநேயர் கிருஷ்ணதேவராயர் காலம் விஜயநகர பேரரசர் அவர் இந்த கோயில் கட்டியிருக்கான். சேர சோழ பாண்டிய மன்னர் கட்டினது நவதிருப்பதி. அப்போ 5500 இயர்ஸ் ago நவதிருப்பதி இல்லை. இது வந்து 1500 ஃப்ரண்ட் மண்டபம் 1000 இயர்ஸ். இது டவர் வந்து ராஜகோபுரம், பழைய ராஜகோபுரம் இதுதான். புது ராஜகோபுரம் 136 feet, 136 அடி உயரம், 9 நிலை, 9 இது வந்து வாசல், 9 டோர். இது வந்து கலசம் வந்து 9. நவதிருப்பதி 5000 இயர்ஸ். அது நவதிருப்பதி எல்லாமே 5500 இயர்ஸ் இருக்கும். ஏன்னா ஆழ்வார்லாம் அவதரிக்க முன்பே இருக்கு. இது 1100 வருஷத்துக்கு முன்பே 107 பெருமாள்லாம் கல்வெட்டுகள் கொண்டு வந்திருக்கான். நம்மாழ்வார் அவதரிக்க முன்பே கோயில்கள்லாம் பெருமாள்லாம் இருந்திருக்கான். அந்த கல்வெட்டுகள்லாம் ஆழ்வார்லாம் இந்த வட்ட எழுத்துக்கள் இருக்காது, எழுத்துக்கள் புரியாது. அதை டிரான்ஸ்லேட் பண்ணி தமிழ்ல இங்கிலீஷில் கொடுத்தா தான் தெரியும். மலையாளத்தில் இதெல்லாம் இருக்கு எழுத்துக்கள்லாம். தெலுங்கு வர பிறப்பு கொண்டாடி இருக்கான். தெலுங்கு ஆள்லாம் நிறைய இது பண்ணியிருக்கான். அதனால விஜயநகர பேரரசு நிர்வாகத்தில் தெலுங்கு வரலாம். 55ാമത് ക്ഷേത്രമായ തിരുപുലിയങ്കുടി ക്ഷേത്രമാണ് ഈ കാണുന്നത്.
48ാമത്തെ അമ്പലമായ പെരുങ്കുളം. പെരുങ്കുളം നവതിരുപ്പതിയിലെ അഞ്ചാമത് ക്ഷേത്രം. ഇവിടെ ശനി ദേവനെയാണ് ആരാധിക്കുന്നത്.